எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தாய்ப்பாலில் எரிந்த தஞ்சை பெருவுடையாள் கோவில் தீபம். என்னங்க இது? தாய்ப்பால்ல எங்கன்னா விளக்கெரியுமா? அதுதானே நீங்க கேக்குறீங்க. அதாவது தன்னோட தாய்ப்பாலையே விற்று தஞ்சை பெரிய கோவிலில் விளக்கேத்தினாங்களாம் ஒரு பெண். அந்த புனிதவதியோட கதையை பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? பேரரசர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை வெற்றிகரமா கட்டி முடிச்சிட்டாரு. ஆனாலும் எப்பவுமே அவர் முகத்துல கொஞ்சம் கவலையோடவே காணப்பட்டாரு. இத கவனிச்சாரு மந்திரி. ராஜாவோட கவலைக்கு காரணம் கேட்டாரு. அரசே, நீங்க வெற்றிகரமா இந்த கோவிலை கட்டி முடிச்சிட்டீங்க. கோவிலுக்காக நன்கொடைகள் ஏராளமா கொடுத்தும் இருக்கீங்க. ஆனாலும் உங்க முகத்துல தீராத கவலை இருக்க என்ன காரணம்னு கேக்குறாரு. அதுக்கு ராஜா சொல்றாரு, சோழ பேரரசோட அடையாளம் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில். இது 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழியக்கூடாது. இதுக்காக தான் நான் கவலைப்படுறேன். ஆலயங்கள் மக்கள் சொத்து அப்படின்னு மக்கள் நினைக்கணும்னு சொன்னா அதுல மக்களுக்கும் பங்கு இருக்கணும். சோழ மண்டலத்துல கடைக்கோடியில இருக்கிற சிறிய ஊர்கள்ல வாழற மக்கள் கூட இந்த ஆலயத்தின் பங்குதாரர்களா இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாராம். சரிங்க மன்னா, உங்களோட திட்டம் தான் என்னன்னு கேக்குறாரு அமைச்சர். அதோ அந்த திருவிளக்குகள் எரியுதே, அது பெரிய பெரிய பணக்காரர்களோட நேர்த்தி கடன்களால எரியுது. ஆனா தினந்தோறும் கோவில்கள்ல தீபம் எரியணும். அதுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் ஏழைகளுக்கு கொடுக்க போறேன். அதுக்கு பதிலாக அவங்க இந்த திருவிளக்குகள் எரிய நெய் மட்டும் தந்தா போதும். மொத்த வருமானமும் அவங்களுக்கு தான். அதாவது ஏழையின் அடுப்பும் ஆலயத்தின் திருவிளக்கும் ஒரே திரியில எரியணும். இந்த ஆலயத்தோடு அடித்தட்டு மக்களுக்கு உறவு அப்பதான் மேம்படும். இதுதான் என் திட்டம், சரியா அப்படின்னு கேட்டாராம். மிக சரியானது மன்னான்னு வணங்கி நின்னாரு அமைச்சர். உடனடியாக அரசன் ஆணை பிறப்பித்தாரு. சென்றிடுவீர் 8 திக்கும் கால்நடைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள். எந்த நிலையிலும் நிபந்தனை வழங்காது கட்டுப்பாடு வகுத்து கண்காணிங்கள்னு சொன்னாரு. அதாவது ஆடு மாடுகளை எல்லாருக்கும் கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கோவிலுக்கு நெய் கொடுத்துடணும். அதுக்காக அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட சன்னதிகளை பிரிச்சு கொடுத்துடுங்க. நான் கொடுத்த பசுக்கள் தரும் பாலை நெய்யாக்கி தினமும் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சன்னதிகளை விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்காக கண்காணிப்பாளர்களையும் நியமிச்சாரு. இதன் மூலம் கோவில்கள் விளக்கொளியில ஜொலிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராஜா கோவில சுற்றி வந்தாரு. ஒரே ஒரு சந்நிதியில மட்டும் விளக்கெரியல. உடனடியாக கூப்பிட்டு அதுக்கான காரணத்தை கேட்டாரு. இந்த சந்நிதி எவத்தூர் மாராயணன் என்பவருக்கு சொந்தமான சந்நிதி ராஜா. 42 பசு மாடுகள் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு மட்டும் இல்ல ராஜா, கடந்த 7 நாட்களாகவே அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த விளக்கு எரியலன்னு சொன்னாங்களாம். இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. யாருடா அது இறைவனோட கட்டளையே நிறைவேற்ற மறுக்கிறது? பூட்டுங்கள் தேரை, ஓட்டுங்கள் எவத்தூருக்குன்னு சொல்லி தேர்ல ஏறி கிளம்பிட்டாரு. அங்க போய் பார்த்தா சுற்றிலும் காலி மனை, அதுக்கு நடுவுல ஒரு சின்ன குடிசை வீடு. ராஜாவோட தேர் அதுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு. பேரரசர் வந்திருக்கிறேன், மாராயா வெளியே வா அப்படின்னு குரல் கொடுக்கிறாரு. உள்ள ஒரு பெண்ணோட விசும்பல் சத்தமும் குழந்தையோட அழுகுரலும் கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே கதவை திறந்துகிட்டு கசங்கின சேலையும் மெலிந்த தேகமும் கலங்கிய கண்களுமா ஒரு பெண் வெளியில வரா. அவ இடுப்புல ஒரு ரொம்ப ஒல்லியா சவலை பாய்ந்த குழந்தை ஒண்ணு இருக்கு. ராஜாவை பார்த்ததும் பயந்து நடுங்கி காலில் போய் விழறா. எழுந்திரு பெண்ணே, நீ யார் அப்படின்னு கேக்குறாரு. நான் தாங்க மாராயம் பொஞ்சாதி அப்படின்னு அழுதுகிட்டே பதில் சொல்றா. உன் கணவன் எங்கே? என் புருஷனும் ராஜா கொடுத்த ஆடுகளும் மாடுகளும் போன மாசம் காவிரி வெள்ளத்துல ஆத்தோட போயிருச்சு ராஜா அப்படின்னு சொல்றா. இவ சொல்றது மெய்யா பொய்யா அப்படின்ற மாதிரி அங்கிருந்த பொதுமக்களை திரும்பி பார்க்கறாரு ராஜா. அவங்களும் ஆமான்னு வருத்தத்தோட தலையாட்டுறாங்க. சரிம்மா, உனக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. உன்னோட கணவர் போன மாசம் இறந்துட்டாருன்னு சொல்ற. ஆனா கடந்த 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திருவிளக்கு எரிஞ்சிருக்குது. கணவனும் மாடுகளும் இறந்ததுக்கு அப்புறமா 23 நாட்கள் எப்படி நீ விளக்கு எரிச்சன்னு சொல்லி கேட்டாராம். இதை கேட்டதான் அவன் மறுபடியும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. அதை மட்டும் கேட்காதீங்க மன்னான்னு கண் கலங்கிக்கிட்டே சொல்றான். பெண்ணே, பயப்படாதே, உண்மையை சொல்லுன்னு ராஜா கேக்குறாரு. உடனே அவ கண்கள்ல நீர் வழிய, புருஷன் இறந்தாலும் ராஜாவுக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாது இல்லையா? அதனால என் தாய்ப்பாலை விற்று 3 அழாக்கு நெய் வாங்கி தீபம் எரிய வச்சேன். ஒரு வாரமா என் தாய்ப்பால் வற்றி போயிடுச்சு. அதனால திருவிளக்கும் என்னால ஏற்ற முடியல ராஜான்னு சொல்லி ராஜாவோட காலில் விழுந்து அழுதாலாம். இதை கேட்டதுமே ராஜா துடிச்சு போயிட்டாரு. தேர்ல இருந்து கீழே இறங்கி அவளையும் அந்த குழந்தையும் சேர்த்தெடுத்து
உன் போன்றவர்களால தான் இந்த சோழ பேரரசே பெருமையடையுது அம்மான்னு சொல்லிட்டு இன்னிலிருந்து இந்த தாயை திருமஞ்சனம் பணிப்பெண்ணாக நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியா அரண்மனை சிற்பியை வரவழைச்சு தாய்ப்பாலால் விளக்கரித்த இவள் பெயரை கல்வெட்டில் பொறித்து விடுங்கள் அப்படின்னு ஆணையிட்டாராம். இந்த கதையை கேட்ட உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய குறிப்பு என்னன்னா, பேரரசர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலின் நிரந்தர விளக்குகளுக்காக, அதாவது நந்தா விளக்கு எரிவதற்காக ஏழைகளுக்கு ஆடு மாடுகளை வழங்கி நெய் பெற்ற திருவிளக்கு அணையாமை திட்டம் உண்மை வரலாறு ஆகும். ஆனா தாய்ப்பாலை விட்டு விளக்கேற்றிய மாராயன் மனைவி பற்றிய உருக்கமான இந்த நிகழ்ச்சி கல்வெட்டு சான்றுகள் இல்லாத புகழ்பெற்ற ஒரு தொன்மை கதையாகும். இந்த கதை மன்னரின் மக்கள் நேசம் மற்றும் அதற்கு ஈடாக மக்கள் செலுத்திய எல்லையற்ற அர்ப்பணிப்பை விளக்கும் ஒரு அற்புதமான உதாரணம். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு கல்வெட்டு இருக்கிறதா இல்லையா என்று சரியாக தெரியவில்லை. இந்த பகுதியில இருந்து நமக்கு திருவிளக்கு ஏற்றுவதன் அருமை புரிகிறது அல்லவா? அந்த காலத்துல கோவில்களை அரசும் மக்களும் தங்களோட உயிரை கொடுத்து பாதுகாத்து வந்திருக்காங்க. இந்த அன்பால தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் தஞ்சை பெரிய கோவில் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறது. சரிங்க, இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.